இன்னைக்கும் அங்க வந்து பட்டப்படிப்பு என்பது இன்னும் மலையகத்தில் ஒரு அதிசயமான விஷயமா இருக்கு. இப்ப இந்த வரலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு 1823 இருந்து 1931 வரைக்கும் 108 ஆண்டுகள் அந்த தொழிலாளர்களுக்காக பேசுவதற்காக யாருமே இல்லை. ஒரு சங்கம் இல்லை, ஒரு அமைப்பு இல்லை. 1931 தான் தொடங்குறாங்க ஒரு தொழிற்சங்க இயக்கம். தொடங்கி 1939 ஒரு முதல் வேலை நிறுத்தம் ஒன்று நடத்துறாங்க. இந்த 100-110 ஆண்டுகள் அந்த பல தலைமுறைகள், பல லட்சம் பேர் அங்க இறந்து போனாங்க, உழைச்சாங்க. அவங்க கடன்ங்கிற பேரால அவங்களுக்கு கொடுக்கிற சொற்ப சம்பளத்தையும் அந்த கங்காணிகள் அபகரிச்சாங்க. இலங்கைக்கு போய் நான் இந்தியாவுக்கு வந்து நான் சொத்து வாங்குவேன் நம்பிக்கிட்டு போனவங்க அவங்களுடைய பிணங்கள் கூட இங்க வரல. இந்த நிலையில ஒரு கட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. அங்க இருக்க தோட்ட தொழிலாளர்கள் வாக்குரிமை கொடுக்கப்பட்டு இந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக 1948 இலங்கை சுதந்திரம் அடையும் போது 7 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. 48 இலங்கை சுதந்திரம் அடைந்த பிப்ரவரி 4ஆம் தேதி 7 பேர் மலையக தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக இலங்கை பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. 48 நான் கொஞ்சம் வேகமா நேரம் கருதி போறேன். 48 இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு சட்டத்தின் மூலமாக 10 லட்சமாக அப்போது இருந்தது அந்த மலையக தமிழருடைய எண்ணிக்கை. அந்த 10 லட்சம் பேருடைய குடியுரிமையும் ஒரே நாளில் ரத்து பண்ணாங்க. இப்ப நாம குடியுரிமை சட்டம் பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரம் ஒரே நாளில் குடியுரிமையை இழந்தாங்க. அப்ப அதுக்கு பிறகு 48 இருந்து இந்த மக்கள் நாடற்றவர்களாக இருந்தாங்க. அகதிகளாக இருப்பது என்பது வேறு. அகதிகளாக இருப்பவர்கள் ஒரு நாட்டினுடைய குடிமக்கள். ஆனா எங்களுக்கு நாடற்றவர்கள், இந்தியர்களும் கிடையாது, இலங்கையும் கிடையாது, உலகத்தை எந்த நாட்டினுடைய குடிமக்களும் இல்லை என்கிற நிலையில் இருந்தாங்க. பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய முடியாது, போட்டியிட முடியாது, எந்த உரிமைகளுமே இல்லை. அந்த நிலையில அந்த மக்கள் உழைத்து 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 அந்த நாட்டினுடைய வளப்படுத்த இலங்கையுடைய பொருளாதாரம் என்பதே பெருந்தோட்ட பொருளாதாரம் தான். இன்னைக்கு மாறி இருக்கு நிலைமை. பிறகு இந்திய அரசும் இலங்கை அரசும் பேசி, அப்ப அங்க சிறிமாவோ பண்டார நாயக்க பிரதமராக இருந்தாங்க, இங்க லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தார். 1964 அந்த மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை என்பது இலங்கையில் சிங்களவருக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய மக்கள் தொகையாக இருந்தது மலையக தமிழர்கள் 1964 வரைக்கும். அப்ப இந்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து பேசி அந்த மலையக தோட்ட தொழிலாளர்களில் ஒரு பாதி பேரை இந்தியா எடுத்துக்கொள்வது என்றும் மீதி பேருக்கு இலங்கை குடியுரிமை கொடுக்கிறதுன்னு முடிவெடுத்தாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு தான் சிறிமா சாஸ்திரி அப்படின்னு பேர்.